கன்னிராசி அன்பர்களுக்கு ராகு கேது அச்சுக்குள் அடைபட்டு இருக்கும் கால சூழ்நிலையில் உலகளவில் பெரும் மாறுதல் நடக்கும். அது இந்த கன்னிராசிக்கு செய்யும் அமைப்பு என்ன? உலகளவில் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ அங்கே பிரச்சனை நடக்குது, போர் நடக்குது. ஆனால் இங்கே பெட்ரோல் விலைக்கும் டீசலுக்கும் நம்ம போராடிட்டுருக்கோம். வீட்டில் கேஸ் கனெக்ஷன் இல்லை, ஒரு நல்ல காஃபி குடிக்க முடியுதா, ஒரு ஹோட்டலில் சாப்பிட முடியுதா? அப்போ கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று கனெக்ட் பண்ணுது. அது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு. கன்னிராசி அறிவு சார்ந்த ராசி, திறமைக்கு மதிப்பு கொடுக்கின்ற ராசிகள்ங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா உள் உணர்வு மிக்க ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் ரைட்டு தப்புன்னு புரிந்து செயல்படுகின்ற ராசிகள். ஆனால் இந்த ராசிகள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளோ திறமையாக உழைச்சேன், என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு கிரகம் பண்ணுது பாரு அப்படின்பாங்க. இந்த ராசி எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு நீதி, நேர்மை, கட்டுப்பாடு நிச்சயமாக இருக்கும். இவங்க தவறாக இருந்தால் உடனே கேட்டுருவாங்க, அதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் அது மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, என்ன உடனே கேட்குறாங்க. இந்த ராசிக்கு பேச்சு திறமை நல்லாயிருக்கும். அந்த ஆப்டியூட் விஷயங்களும் சரி, ஜாலங்கள் கரெக்டாக பேசி சமாளிக்கக்கூடியது சிறப்பு வாய்ந்த ராசி. ராகு கேதுக்கள் பார்ப்போம். ராகு கேது அச்சுக்குள் வெளியே உங்கள் சந்திர பகவான் அமைந்திருக்கிறார். அப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு இடம் மாற்றம் ஏற்படும் கால சூழ்நிலை. என்னங்க இப்போ தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் இப்போ ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருக்கேன், வேறு வேலை ட்ரை பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து பேசிடுவோம். இப்போ ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க, சார் நான் வேறு பக்கம் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், நிச்சயமாக கிடைக்குமா? அது வெளிநாட்டு வேலையாக இருக்குது, இல்லை வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரேன் அப்படின்னு. அப்போ இந்த நேரத்தில் ஒரு வேலை சம்மந்தப்பட்டதில் இருக்கின்ற இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் வேறு அப்ளை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாறுதல் வரும். அதில் ஒரே ஒரு சூட்சமாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா. விஜயார்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். கன்னிராசி அன்பர்களுக்கு ராகு கேது அச்சுக்குள் அடைபட்டு இருக்கும் கால சூழ்நிலையில் உலகளவில் பெரும் மாறுதல் நடக்கும். அது இந்த கன்னிராசிக்கு செய்யும் அமைப்பு என்ன? உலகளவில் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ அங்கே பிரச்சனை நடக்குது, போர் நடக்குது. ஆனால் இங்கே பெட்ரோல் விலைக்கும் டீசலுக்கும் நம்ம போராடிட்டுருக்கோம். வீட்டில் கேஸ் கனெக்ஷன் இல்லை, ஒரு நல்ல காஃபி குடிக்க முடியுதா, ஒரு ஹோட்டலில் சாப்பிட முடியுதா? அப்போ கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று கனெக்ட் பண்ணுது. அது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். அப்போ ராகு கேதுக்குள் அச்சில் இருக்கின்ற காலகட்டத்தில் நடக்கும் ஜாலங்கள் இந்த கன்னிராசிக்கு. அப்போ ஒரு சில விஷயங்கள் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க இது ஒரு யோக காலகட்டமாக அமைஞ்சிருது. அதுதாங்க சிறப்பு. சார் நிறைய முயற்சி செஞ்சோம், எல்லாம் ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார். ஆனால் இப்போ அப்படியே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ரைட், அதை பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி அறிவு சார்ந்த ராசி, திறமைக்கு மதிப்பு கொடுக்கின்ற ராசிகள்ங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா உள் உணர்வு மிக்க ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் ரைட்டு தப்புன்னு புரிந்து செயல்படுகின்ற ராசிகள். ஆனால் இந்த ராசிகள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளோ திறமையாக உழைச்சேன், என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு கிரகம் பண்ணுது பாரு அப்படின்பாங்க. இந்த ராசி எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு நீதி, நேர்மை, கட்டுப்பாடு நிச்சயமாக இருக்கும். இவங்க தவறாக இருந்தால் உடனே கேட்டுருவாங்க, அதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் அது மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, என்ன உடனே கேட்குறாங்கன்னு. நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ராசிகள். இந்த ராசிக்கு பேச்சு திறமை நல்லாயிருக்கும். அந்த ஆப்டியூட் விஷயங்களும் சரி, ஜாலங்கள் கரெக்டாக பேசி சமாளிக்கக்கூடியது சிறப்பு வாய்ந்த ராசி. ராகு கேதுக்கள் பார்ப்போம். ராகு கேது அச்சுக்குள் வெளியே உங்கள் சந்திர பகவான் அமைந்திருக்கிறார். அப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு இடம் மாற்றம் ஏற்படும் கால சூழ்நிலை. என்னங்க இப்போ தாங்க மாறி இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் இருக்குது. அது ஒன்று வீடு ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, அல்லது வேலை ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படுகிற காலகட்டம். மாற்றம் அது உங்கள் வாழ்வின் ஏற்றமாக அமையப் போகிறது. அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் இப்போ ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருக்கேன், வேறு வேலை ட்ரை பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து பேசிடுவோம். இப்போ ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க, சார் நான் வேறு பக்கம் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், நிச்சயமாக கிடைக்குமா? அது வெளிநாட்டு வேலையாக இருக்குது, இல்லை வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரேன் அப்படின்னு. அப்போ இந்த நேரத்தில் ஒரு வேலை சம்மந்தப்பட்டதில் இருக்கின்ற இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் வேறு அப்ளை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாறுதல் வரும். அதில் ஒரே ஒரு சூட்சமாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஸ்கில் அப்ஸ்கேல் பண்ணுறதுக்காக படிக்க வேண்டியது, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட சம் கோர்சஸ், செமினார் இந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கு டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்க. அப்போ படிக்கணுமா சார்? நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய சேலரி, பெரியதாக இருக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா, நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் புரியுங்க. வேலை செய்கிற இடத்துல கூடவே சுற்றிட்டு இருந்தியே, என்ன போய் குறை சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்போ இந்த கன்னிராசிக்கு என்னதுன்னா, சார் மேனேஜர் நல்லா பேசிகிட்டு இருந்தார், அவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்தேன், அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டாக இருந்தேன், ஆனால் சம்பளத்தை உயர்த்தலை, நான் எதிர்பார்த்த சம்பளம் வரலையே சார், இன்னும் கொடுத்துருந்துருக்கலாம், கம்பெனிக்கு இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு சிலர். இன்னொரு சிலர் நல்லா பண்ணிகிட்டு இருந்து எனக்கு அப்படி இருந்தோம், அந்த பெனிஃபிட் அவர் எடுத்து அவர் முன்னேறி போகிறார், எங்களை விட மாட்டேறாங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இந்த நேரத்தில் எது ரைட்டு எது தப்புன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, சார் திருமணம் சம்மந்தப்பட்டது எப்படி சார் இருக்கும்?
திருமணத்துக்கு அற்புதமான காலகட்டங்க. பொதுவாகவே திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும். இந்த நேரத்தில் திருமணத்தில் ஒரு சிறு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னங்க டிஃப்ரென்ஸ்னா, கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு சில எதிர்பார்ப்புகள் மாறி அமையக்கூடிய அம்சம் உண்டு. நீங்கள் உள்ளூர் தான் அமையணும்னு நினச்சா வெளி மாநிலம் வரும், வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் கிடைப்பாங்க, உள்ளூர் மாப்பிள்ளை வரும். அப்போ ஏதோ ஒரு மாறி தான் கிடைக்க வாய்ப்புண்டு. நிறமோ ஹைட்டோ கலரோ ஏதோ ஒரு வயசு வித்தியாசங்கள் இது மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் ஒன்று வரும். அப்படி வந்தால் வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு சில ஆண் பெண் பார்த்திங்கன்னா ஹைட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பொண்ணோட மாப்பிள்ளை ரொம்ப ஹைட்டாக இருந்தார், நாங்கள் பண்ணுங்க அப்படின்னோம். இதோட ஆணும் பெண்ணும் ஈக்குவல் ஹைட் நாங்கள் அமையணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மாறுதல் ஏற்படும் பொழுது தான் அந்த வாழ்க்கை நடக்கும். இந்த எண்ண அலைகள் கோச்சார ரீதியாக வரும் பொழுது நமக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும், தடைபற்ற திருமணம் நடக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு ஆல்ரெடி கணவன் மனைவி சண்டைகள் சச்சரவுகள் போயிட்டுருக்கிற கணவன் மனங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய கணவன் மனைவிகள் இப்பொழுது பிரிய வாய்ப்புகள் வருது. இது சொல்கிற கசப்பாக தான் இருக்குது, ஆனால் உண்மை தான். ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா, இல்லைங்க நம்ம விட்டு வேறு பக்கம் பார்க்கலாங்க, ஒத்து வரலைங்க இப்படின்னு அதிகமாக நான் கன்னிராசி தான் கேள்விப்படுறேன். சின்ன சின்ன இதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் தான் எடுக்கணும். இல்லை அது ஒரு கோயில் பரிகாரங்கள் இருக்குது, பரிகாரம் பண்ணால் நிச்சயமாக கணவன் மனைவி இணைந்து செயல்பட வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்து போகணும். ஏன்னா ஈகோ கிளாஸஸ் அடிக்கடி வர மாதிரி இருக்குது. அப்போ இது பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. கணவன் மனைவி பொறுமையாக இருக்கணும். இந்த நேரத்தில் கோயில் பரிகாரங்கள் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு. அடுத்து இந்த ராசிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பேச வேண்டியது இருக்குது. பிஸ்னஸில் என்ன டெவலப் பண்ணுறது, குழந்தைகள் ரீதியாக இருக்கிற குழந்தைகள் சரி, குழந்தை வேணுங்கிறவங்க சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த ராசிக்கு. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமிடம் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தை தந்தாற்போல் எளிமையாக, அதான் இங்கே முக்கியம், எளிமையாக இந்த புத்தகங்கள் எழுதுறதுனால படிக்க கண்டினியூஷன் ஃப்ளோ போகும். நான் கிளாஸஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக் மாணவர்களுக்கு புரியும், அதை எப்படி ரிப்பீட் பண்ணோம், அதை மனசில் வச்சு எழுதுனால நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உயர்வு வருகிற காலகட்டம் வந்தாச்சு. இது பயனுள்ளதாக இருக்கும். டெவலப் ஆகிடுவீங்க, நிச்சயமாக டெவலப் ஆகிற சூழ்நிலை இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், இப்போ வருவோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ திருமணத்தை பற்றி பேசிட்டோம், ஹெல்த்தை பற்றி பேசிடுவோம். ஏன்னா ஹெல்த்து தான் இங்கே. சார் உங்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. அதை சரி செய்ய வேண்டிய காலகட்டம். ஒரு சிலருக்கு கிட்னி ஸ்டோனுங்கிறாங்க, ஒரு சிலருக்கு யூட்ரஸ் இன்ஃபெக்ஷனுங்கிறாங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுங்கிறாங்க, கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இது மாதிரி மாறி வந்துக்கிட்டே இருக்கா சார். ஆனால் குணப்படுத்த முடியும், அதை புரிஞ்சுக்கணும். குணப்படுத்தும் தருவாயில் இருக்குது. ஒரு சிலர் இந்த கொழுப்பு கட்டி பார்த்துட்டு கேன்சராக இருக்குமோ இதாக இருக்குமோன்னு பயந்த இதுவும் உண்டு. நம்ம சொல்லும் போது சொன்னோம், கேன்சருக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் விதிகள் வரணும். இப்போ ஜாதகத்தில் பார்க்கும்போது சார் உங்களுக்கு தலைமுறை குடும்பத்துக்கு கேன்சர் வர வாய்ப்பு உண்டு இதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்குன்னு ரூல் இருக்குது. அந்த ரூல் வந்த கிரக அமைப்புகள் இருந்து, அப்படி இல்லைன்னா ஒரு சில பரிகாரம் மணலே போயிடும். அந்த மாதிரி பார்க்கலாம். பெரும் பாதிப்பிலிருந்து தப்பிக்க வேண்டிய நேரம் காலமாக இருக்குது. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் உடனே கவனிக்க வேண்டிய நேரம். அப்போ இது உங்களுக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம். இப்போ விஷயத்துக்கு வரணும். முக்கியமாக சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது? பிஸ்னஸுக்கு கோல்டன் டைம். பிஸ்னஸில் இப்போ தாங்க டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பிடிமானம் கிடச்சிருக்கு. எது பண்ணால் டெவலப் ஆகும், எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், ஏன் அது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ பண்ணி ஏன் வரல, வேலையாட்கள் ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கல, இதெல்லாம் இப்போ தான் புரியும். பொதுவாகவே இந்த ராசி பார்த்திங்கன்னா வேலையாட்கள் ஒத்துழைப்பு இல்லாத கண்ணி தோற்று விடுகிறது. பிஸ்னஸ்னால் கரெக்டாக வேலையாட்களை மெயின்டைன் பண்ண தெரியணும். இதில் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃப்ரெண்ட்லியாக நண்பர்கள் மாதிரி வேலையாட்கள்கிட்ட பழகுவாங்க, அதை மிஸ்யூஸ் ஆகிரும். அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க வேலையாட்கள் நீங்கள் டேரெக்டாக டீல் பண்ணுறதை விட ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தரை நினைவித்து அவங்க டீல் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து இந்த ராசிக்கு மிகப்பெரியது, தன் குழந்தைகளை பற்றி வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. என்னென்னா குழந்தைகளுக்கு இப்போ ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்க, சார் குழந்தைக்கு என்ன ஸ்கூல், என்ன காலேஜ் சேர்த்தணும், என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, டாக்டரா, இந்த மாதிரி ஒரு மனநிலைமை. கொஞ்சம் வயதானவங்கள என் பேரம்பேத்தி பார்க்கணுங்க, கல்யாணம் பார்க்கணுங்க, என் குழந்தைக்கு நல்லது பண்ண மாட்டான், மனசு நொந்து கிடக்கிறாங்க. ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த இது தெரியும், இந்த அளவுக்கு நொந்து இருக்கிறாங்க. இதே ஒரு மிடில் இதில் இருக்கிறவங்க, கல்யாணமானவங்க, குழந்தை பாக்கியம் இருக்கா, எனக்கு எப்போங்க கிடைக்கும், அது என்ன ட்ரீட்மெண்ட்டு, IVF சக்ஸஸ் ஆகுமா, அதுக்குண்டான வழிபாடு என்ன கோயில் போனால் சக்ஸஸ் ஆகும், இப்படி ஆக மொத்தம் குழந்தை ரீதியாக ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் காலகட்டமாக இருக்குது. அந்த ஜாதக ரீதியாக பார்த்தா நிச்சயமாக பெரும்பலன் வரும். சார் இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. கடன் இல்லாமல் இருந்தால் வாங்குங்கள். கடனை தத்தளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த ராசி எப்பவுமே கடன் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக கைப்பற்ற வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் கடன் வாங்கினா
வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டியது, இல்லை நகையோ இதோ விற்க வேண்டி வந்துடும். ஆனால் பணம் கையிருப்பு இருப்பவர்கள் மட்டும் சொத்தை கவனிங்கள். இல்லை செகண்ட் ஹேண்ட் வீடு, கட்டின வீடு அந்த மாதிரி பார்க்கலாம். ஆக அகலக்கால் வைக்கக்கூடாத நேரம் சொத்து சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு இது முக்கியமானது. ஜாதகம்லாம் பார்த்து, லக்னம் பார்த்து, தசாபதி பார்த்து தான் முடிவெடுக்கணும். ரைட், இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது. பட் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஜாதகம் பார்க்கணுன்னு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.